ஏன்டா அவனை சொல்ல பண்ற? உன் பிரச்சனைக்கு நீதிமான் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். சொல்றான் பிரச்சனைய. ஐயா, மாப்பிள்ளைக்கும் தங்கச்சிக்கும் 3 பிள்ளையா, 3வது உள்ள உனக்கு பிறக்கலன்னு சொல்லி போறியா? உண்மை தெரிஞ்சாத்தியா உயிரில கை நாட்டு பாப்போம்னு அடம்பிடிக்கிறா ஐயா. மனுஷனுக்கு சந்தேகம் வரக்கூடாதியா? சந்தேகங்கிறது பெரிய வியாதி. நீ என்ன செய்யற? இந்த கட்ட விரல்ல கை நாட்டு வைக்கிற. தை நீ சொல்லுமா? 3வது குழந்தை இவருக்கு பிறந்தது தாங்க. அகில் மாமா, நம்ம பங்காளி என்னமோ ரொம்ப நல்லவன் தான். ஆனா அவன் மனசுக்குள்ள ஏதோ ஊத்திக்கிட்டு இருக்கும். அதுதான் 2 வருஷமா உயிரை கையில குடிச்சிட்டு பட்டு கிடக்கான். பேசாம நம்ம குலதெய்வங்களை சத்தியம் வாங்கிட்டுன்னு வச்சுக்கேன், அவன் சந்தேகம் தீர்ந்து போகும். போய் சொல்ல முடியாதுல்ல. என்னடா சத்தியம் வாங்கினா சந்தோஷமா? சத்தியமெல்லாம் வேண்டாங்க. அட சும்மாரு. டேய், சூடத்தட்டை எடுத்துட்டு வா. டேய் பூசாரி மோனே, சூடத்தட்டை கொண்டு வாடா. இந்தாமா, உன் குலதெய்வத்து மேல சத்தியம் பண்ணி சொல்லு. இந்த குழந்தை யாருக்கு பிறந்தது? ஐயா வேணாங்க ஐயா. சத்தியம் பண்ணுமா? இவன் ஆத்மா சாந்தி அடையணும். சத்தியம் பண்ணுமா? நம்ம வாயில இருந்து பொய்யா வரக்கூடாது. சத்தியம் பண்ணு. இத பாருமா, சாமி விஷயம் ரத்தம் கக்கி செத்து போற. உண்மை நான் மட்டும் சத்தியம் பண்ணு. சத்தியமா 3வது குழந்தை இவருக்கு பிறந்தது. அப்புறம் என்னடா கணேசா, எந்திரி. முத 2 குழந்தை தான் வேற ஒருத்தருக்கு பிறந்தது. இது ஒரு குடும்பமா? உன்னை அடிச்சே கொள்றேன்.